திருச்சி மக்களவை தொகுதி தேர்தல் களத்தில் உள்ள பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அவர்களின் பேட்டிகளை இப்போது காண்போம். இருக்கிற ஆட்சிக்கு மாற்று காங்கிரஸ் தான் வர முடியும். ராகுல் காந்தி பிரதமராக வர முடியும். நான் எம்பியாக போனால் ஆட்சியை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு பல்வேறு விதமான இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், மக்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு 42 வருஷம் அரசியலில் அனுபவம் இருக்குது. எம்பியாக இருந்திருக்கேன், எம்எல்ஏ பல முறை இருந்திருக்கேன். மத்திய மாநில அமைச்சர்கள் இந்த தொடர்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நிறையா காரியங்களை செய்து கொடுக்க முடியும். ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நான் விசுவாசமாக நன்றியாக இருந்து வேலை செய்திருக்கேன். நான் உள்ளூர் வேட்பாளர். திருச்சியில் வசிக்கிறேன். 9 வருஷம் மேயராக பணியாற்றி இருக்கின்றேன். புதுக்கோட்டை எனக்கு சொந்த ஊர். புதுக்கோட்டை மன்னர் அவர்கள் மருமகள். அதனால் எனக்கு திருச்சியும் நல்லா தெரியும், புதுக்கோட்டையும் நல்லா தெரியும். திருச்சியில் இருக்க பிரச்சனையும் தெரியும், புதுக்கோட்டையில் இருக்க பிரச்சனைகளும் தெரியும். அதனால் என்னால் முழுமையாக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும்னு நம்புகிறேன். நான் மேயராக இருக்கும்போதே மத்திய பேருந்து நிலையம் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் புறநகரில் வரணும். அது இன்றைக்கு வரைக்கும் வரவே இல்லை. நிலையான ஆட்சி, மக்களுக்கு உதவுகின்ற ஆட்சி, மக்களை நினைக்கின்ற ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஆட்சி ஒன்று தேவை. வேலை வாய்ப்பை பெருக்குகின்ற விதத்தில் டெக்ஸ்டைல் பார்க் ஒன்றை ஏற்படுத்தி பல லட்சம் இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்குவேன். பொன்மலை ரயில்வே சரகத்தை அங்கே ரயில் பெட்டி தொழிற்சாலை துவங்குகின்ற ஆயத்த பணிகளை மேற்கொள்வேன். அடிப்படை தேவை தண்ணி, அதுவே எங்கேயுமே இல்லை. முதல்ல அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். திருச்சியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைக்கும் விதமாக முந்திரி ஏற்றுமதி தொழிற்சாலை, சென் ஃபேக்டரி, அது இல்லாமல் கரும்பு தொழிற்சாலை, இது மாதிரியான தொழிற்சாலைகளை கட்டி அதில் திருச்சி, புதுக்கோட்டையை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு அளிக்கப்படும்.